எங்க போறீங்க? நீ இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை? ஏன் இப்படி பேசுறீங்க? உன் கூட பேசுறதே தப்பு. உன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு இந்த வீட்டை விட்டு நான் போனேன். அது கூட உரைக்காம நீ பாட்டுக்கு என் முன்னாடி வந்து நிக்கிற. அசிங்கமால உனக்கு? பின்ன நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? உங்க கூட நான் பேசணும். நான் தயாரா இல்ல. அப்ப பதில் சொல்லிட்டு போங்க. ஏன் பதில் சொல்லணும்? நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும்? எனக்கு கேள்வி கேட்க நீ யாரு? உங்க மேல அக்கறை உள்ளவன். யாரு? நீயா? என் மேல உனக்கு அக்கறை? அதுக்கு பேரு அக்கறை கிடையாது. வேணா விட. அது சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கா? ஏன் அன்பு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எனக்கு கிடைக்க வேண்டியவர். பயப்படு. உங்க ஹெல்த் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? எதுக்கு அவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்டீங்க? அது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா? இதெல்லாம் நீயா பேசுற? புரியல. என்ன இது? திடீர்னு என் மேல இவ்வளவு அக்கறை உனக்கு? ஐயோ, ஏன் அன்பு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்பவுமே உங்களே நினைச்சிட்டு இருக்கிறவன் நான். ஏன் கண்ணு முன்னாடி நீங்க பேசலாமா? எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? இனிமே நான் உங்களை விட மாட்டேன். எவனாலும் பண்ண மாட்டேன் அன்பு. ப்ளீஸ் அன்பு, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நடிக்காதடி. நல்லா மூஞ்ச பாரு. மனசுல இருக்கிற அழுக்கையெல்லாம் மேக்கப் போட்டு மறைச்சுக்கிட்டு ஏன் இப்படி எல்லாம் இருக்க? அன்பு. என் பேரை சொல்லாத. ஆனா என் கண்மணி பாத்தியா? எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அதுல இருக்கிற ரிஸ்க் எல்லாம் புரிஞ்சு என்ன ஒரு குறைய நினைக்காம என்ன உயிருக்கு உயிரை காதலிச்சா. அதுக்கு பேர் தான் உண்மையான காதல். நீ எல்லாம் அவ கால் தூசிக்க கூட தகுதி இல்லாதவ. நீ காதலுக்கு மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ ஒரு பெரிய தலகம். மேல உயிரா இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறியே? இல்ல தெரியாம கேக்குற. நீ ஒரு ஃப்ரெண்டா? நானும் அவளும் ஒரு சேர கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் திருட்டுத்தனம் பண்ண, எவ்வளவு அசிங்க பிடிச்ச வேலையெல்லாம் பண்ண. ஆனா பண்ணதெல்லாம் பண்ணிட்டு கண்மணி முன்னாடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டதுல நீ என்ன சொல்றீங்க?